வணக்கம். என் பேர் கோமதி சேகர். நான் ஒரு பிஇ எம்பிஏ பட்டதாரி. இன்று நான் என் வீட்டு தோட்டத்தை உங்களுக்காக சுற்றி காமிக்கப் போகிறேன். என்னுடைய 2 வருமான முயற்சிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நம்மளுடைய பசுமை விவசாயம் சேனலுக்கு சொல்லுங்கள், நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். வாய்ப்பில்லாத திறமைக்கு வருமா பெருமை. நம்மளுடைய சிறு சிறு முயற்சிகள் தேடி ஓடும் பொழுது நம்ம திறமைகளை வெளிப்படும். அதே மாதிரி அந்த திறமைகளை வெளிப்படுத்தும் பொழுது நம்மளுடைய பெருமைகளை விஷயம் முன்னேற்றத்துக்கு நாளைய இளைஞர் சமுதாயம் நம்மளுடைய விவசாயத்துக்கு வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் கோமதி சேகர். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம வீட்டை சுற்றி காமிக்கலாம். நம்மளுடைய மரங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப உயரமாகவே இருக்குது. நம்மளோட வீட்டு தோட்டத்தில் ஃபர்ஸ்ட் மணி பிளான்ட் வந்து வளர வச்சுருக்கோம். நல்லா ஒரு கொடி மேலே போட்டு ஏற வச்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. கற்பூரவள்ளி, இப்போ பார்த்துக்கூடிய செடி வந்து ரணகளி. நம்மளுடைய முதல் தேக்கு மரம் நம்ம இது 20 ரூபா சாந்தி ஆன்லைன் பிளான்ஸில் தான் வாங்கினோம். 2 வருடமாக நல்லாவே இந்த மரம் வந்து செழிப்பாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த செம்பருத்தி. இந்த செம்பருத்தி வந்து வெள்ளைப்பூக்கள் காய்க்கும், இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும். இந்த செம்பருத்தி வந்து ரொம்பவே நல்லது. நம்மளோட ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இலைகள் வந்து நான் அதுக்காக மட்டும்தான் இந்த செம்பருத்தி வளர்த்து வந்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது ஒரு பச்சை வாழை ரகங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நிறைய வாழை வந்து வச்சுருக்கு. இது வந்து நம்மளுக்கு சுமாராக வந்து இந்த வாட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் காய்ச்சிருக்கு. ஏன்னா அந்த பொங்கல் சீசனால் இலைகள் வந்து நிறைய அறுத்துட்டாங்க, அதனால் கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்க்க நம்ம ஒரு 180 பழங்கள் வரை தான் காய்ச்சிட்ருக்கு. இந்த பெரிய மரத்தோட காய் தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பார்த்துட்ருக்குது இந்த பச்சை வாழை ரகத்தில் 250லேருந்து 350 வரையும் காய்க்கக்கூடிய இந்த பச்சை வாழை ரகம் தாங்க. இது பாருங்கள் எவ்வளோ பழங்கள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேக்கு மரம். தேக்கு மரம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 15லேருந்து 20 வச்சுருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பப்ளி மாஸ். உங்களுக்கு தெரியும், இந்த பப்ளி மாஸ் பழம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. இந்த உடம்புல உள்ள தசைகளை வலிகளை குறைப்பதற்காக சாப்பிடுவாங்க இந்த பப்ளி மாஸ் பழம். இது மரமாக வளரும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மாமரம் வச்சுருக்கோம். இது எடுத்து இன்னும் கீழே வைக்கல நாங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாதுளை இலை வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இது எக்ஸோரா, நம்ம இட்லி பூன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் செட்டோராவும் சொல்லுவாங்க. இந்த செடி நம்ம சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் தான் வாங்கினோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் நினச்சே பார்க்கல அந்த 2 வருஷத்தில் இவ்வளோ நல்லா வளர்ச்சியை கொடுக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆலோவேரா தான் வச்சுருக்கோம். சோத்து கற்றாழை. இது வந்து முள் வரி கற்றாழைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நம்ம மோரில் வந்து இந்த ஆலோவேரா நல்லா கழுவிட்டு மோரில் போட்டு நல்லா அடித்து குடிச்சிட்டு வரணும். உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். மல்பெரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மல்பெரி. இந்த மல்பெரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய காய்கள் வந்து வச்சுருக்கு. நம்ம எப்போவுமே இந்த சிவப்பு கலரில் இருக்கப்போ சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த டைமில் வந்து பழம் வந்து பழுக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் இருக்கப்போ சாப்பிட்றப்போ அந்த பால் வந்து நம்ம இதில் இன்ஃபெக்ட் ஆகுனா உடம்புல ஸ்கின் டிசீஸ் வரும். அதனால் இது வந்து செகண்ட் டைம் தேர்ட் அறுவடையில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், நிறைய வச்சுருக்கு பழங்கள் வந்து. நெக்ஸ்ட்டு நம்ம காமிக்க போது இந்த ஸ்வீட் ஆரஞ்ச். ரொம்ப நல்ல புளிப்பு தன்மையுடையது. இப்போ நீங்கள் வந்து 5 லெமன் வச்சு நீங்கள் ஜூஸ் போடுறீங்கன்னா இது அட்லீஸ்ட் நம்ம 1 லெமன் வச்சு 5 பேர் ஜூஸ் போடலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு புளிப்பு தன்மையை கொடுக்கும். இப்போ நல்லா வெயில் சீசனில் நிறைய பூ வச்சுருக்கு இதில். இந்த ஸ்வீட் சைனீஸ் ஆரஞ்சு சொல்லுவாங்க. இது நம்ம ஜூஸுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். இது வேறு எதுக்காகவும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். இது வந்து முள் இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெத்தலை தாங்க. வெத்தலை பாருங்கள் எவ்வளோ நல்லா படர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கார்டனுக்குள்ளே வந்தாவே உங்களுக்கு வெத்தலையுடைய வாசனை தான் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு மூலிகை ஸ்மெல்லும் அதுவும்.
வெத்தலை வந்து நம்ம ஃபேஸ் பேக்கும் போடலாம். நம்ம ஆலோவேரா ஜெல் கூட வெத்தலை வந்து வீக்லி ஒன்ஸ் ஃபேஸ் பேக் போடுறனால நம்மளோட பிம்பிள்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லெமன் கிராஸ். இந்த லெமன் கிராஸ் வந்து நம்ம டீக்காகவும் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அந்த கொசுலாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் பயன்படுத்துவாங்க. வீடு துடைக்கிறதுக்காக நம்ம இந்த 2 இலைகளை கிள்ளி போட்டு வீடுகளாக துடைப்பாங்க. பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காக இந்த வீடு துடைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க அந்த லெமன் கிராஸ். நெக்ஸ்ட் நம்ம காமிக்கிறது இது ஏலக்கி தாங்க. ஏலக்கி வந்து நிறைய நம்மளுக்கு வாழைக்கன்று வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 பூக்கள் வந்து மிகவும் உயரமான நிலையில் வச்சுருக்கு. அது சரியாக தெரியல அவங்களுக்கு, அது காட்ட முடியல. இங்கே வெயில் வந்து அதிகமாக இருக்கனால சரியாக தெரிய மாட்டேது. மரக்கிளைகளோட மறைஞ்சு இருக்குது. ஏலக்கி வாழையில் வந்து மிகவும் பசுமையாகவும் ரொம்பவும் அடர்த்தியாகவும் வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது ஒரு சவுக்கு வெரைட்டி மரம். ரொம்பவே சில்னஸை கொடுக்கும் உங்களுக்கு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா நம்மள ஊட்டி போன்ற இடங்களில் மலைப்பகுதிகளில் தான் விளையும். நான் எதுக்காக இந்த செடி வாங்கி வச்சுருக்கேன்னா இது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம கார்டனுக்குள்ளே வந்தோடனே நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். அதனால தான் நான் இந்த மரக்கன்றுகளை வாங்கி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 6லேருந்து 8 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செம்பருத்தி இதை பார்க்குறோம். இது வந்து ரெட் செம்பருத்தியில் அடுக்கு செம்பருத்தி சொல்லுவாங்க, அந்த வெரைட்டி உள்ள பூக்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. இங்கேயும் நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு 2 தென்னை மரம் வச்சுருக்கோம். இதில் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா சாத்துக்குடி செடி ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கு. சாத்துக்குடி செடி இந்த வெயில் பட தான் நல்லா வளரும் அந்த செடியெல்லாம். அவங்களுக்கு காமிக்க போகிறது பப்பாளி மரங்க. பப்பாளி மரம் நல்லா வளர்ந்து இங்கே பாருங்கள், நல்லா காய் வச்சுருக்கு. நல்லா 3-4 காய் வச்சுருக்கு. இது வந்து நம்ம செவ்வாழை கிழங்கு தான் வாங்கி வச்சோம். நல்லா செடி வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு, நல்லா ஹைட்டாக பாருங்கள். இலைகள் ரொம்ப நல்லா இருக்குது, செவ்வாழை இலை. நெக்ஸ்ட்டு இது ஒரு மாமரம். நம்ம 2 மாமரம் வாங்கியிருக்கோம். இன்னும் வைக்கல அது, ஏன்னா அது ஒரு வாரம் கழித்து வைக்கலான்னு சொல்லி தான் வச்சுருக்கோம். இது வச்சுருக்குன்னு நம்ம சிறுவாழை வாழைக்கன்று. நம்ம எல்லாமே கிழங்கு மட்டும்தான் வாங்குவோம். நம்ம வாழை கன்றுகளை அப்படியே சேர்த்து வாங்க மாட்டோம். கிழங்கு வந்து நமக்கு ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும். 25 ரூபாலேருந்து 30 ரூபாக்குள்ளே கிடைக்கும். நீங்கள் இப்போ ஒரு வாழைக்கன்று வாங்கினா 150லேருந்து 200 ரூபா வரையும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் நீங்கள் வாழைக்கிழங்கு வாங்கி வச்சா ரொம்ப நல்லது. நான் வாங்கினது எல்லாமே வாழைக்கிழங்கு மட்டும்தான். நம்ம இங்கே ஒரு கொய்யா கன்று பார்த்துட்ருக்கோம், ரொம்ப நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது நம்ம வச்சுருக்கக்கூடிய தேக்கு மரங்க. நல்லா ஹைட், எல்லாமே 2 வருஷத்தில் எந்த அளவு ஹைட் வளர முடியுமோ அந்தளவு வளர்ந்துருக்கு. ரொம்ப உயரமாக வளர்ந்துட்டுருக்கு எல்லாமே. இப்போ என்னுடைய கார்டனை உங்களுக்கு ஒரு ரவுண்ட் காமிக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப ஒரு புதிராகவும் தெரியும் உங்களுக்கு பார்க்க காடு மாதிரி. இப்போ என் கார்டனுக்குள்ளே வந்தாவே ரொம்ப நல்ல ஒரு சில்னஸை கொடுக்கும். கண்டிப்பாக உங்களோட சிறு சிறு முயற்சிகள் வந்து நீங்கள் உயர்வாக நினச்சேன்னா கண்டிப்பாக உயர்ந்துடலாம். இதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தை எடுத்து செல்ல வேண்டும். நாளைய சமுதாய இளைஞர்களை வேண்டிக்கொள்கிறேன், அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உங்களிடம் விடைபெறுவது கோமதி சேகர். இந்த வாய்ப்பளித்த நம்மளுடைய பசுமை விவசாயம் சேனலுக்கும் நன்றி.